둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. 여러분, 짜가시 라모사. ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சரங்க லவ் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முக்கான ஒரு ஒன் ஷாட் தான். இங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் வயல் வேலையாக போயிருக்காங்க. ஸோ நான் வீட்டில் இருக்கேன். அதனால் வந்து ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் போடலான்னு வந்து முடிவு பண்ணேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது வாய்ஸ் கேட்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தென் த டைட்டில் இஸ் ஃபால் இன் லவ் வித் சப்பி கேர்ள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சப்பியாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக பொம்மை மாதிரி இருப்பீங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே இருக்கீங்கன்னா உங்களோட வீட்டில் புடவை கட்டிட்டு நிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களை மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு அடியே என்ன அடியே அந்த மாப்பிள்ளை பாரு ஒன்று தான் பார்த்துருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு கண்ணால் பார்க்குறீங்க. ஏதோ தின்ற மாதிரி பார்க்குறான். ஐயோ அவன் என்னடி என்ன தின்ற மாதிரி பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாப்பிள்ளைக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா? இங்கே பாரு இந்த வாட்டி பெட்டு கட்டுறேன். ஏற்கனவே 3 வாட்டி தோத்துட்டடி. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன். அப்படியா? சரி பார்க்கலாம். சரி நான் ஜெயிச்சா எனக்கு என்ன கொடுக்குறேன்? போன வாட்டி சிக்கன் பிரியாணி தான் தந்தேன். இந்த வாட்டி மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்குலாம் காசு இல்லை. இங்கே பார் சொன்னது தான். சரி வாங்கி தந்து தொலையிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அதே நான் ஜெயிச்சேன்னா நான் உனக்கு அந்த மட்டன் பிரியாணி வாங்கி தரேன். சரியா? சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் டீல் போட்டுக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு கடவுளே இது 2ங்களும் எப்போ திருந்து போதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம். விஷயத்த ஃபோனில் சொல்கிறோம். சரி எங்கே வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அப்படியே தாட்டு வந்துடுச்சு. இவங்க கண்டிப்பாக வந்து என்ன பிடிக்காதுன்னு தான் சொல்ல போகிறாங்க. நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. அங்கே பார்க்கணுமே அந்த மாப்பிள்ளை பார்த்தா உங்களுக்கு தின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் அப்படியே கடற்கரை போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு எங்கேயே கிளம்ப போகிறீங்க போல். இங்கே உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கே கிளம்பிட்ட? எங்கன்னு உனக்கு தெரியாது? அங்கே ஒன்று போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. நான் அப்படி தாம்மா போவேன், என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாலும் அவங்க நோன் தான் சொல்ல போகிறாங்க. மாப்பிள்ளை ஒன்று அப்படி பார்த்தேனாடி மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா போதுமா? அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்க தேவையில்ல. நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. என்னங்க பண்ணுறது தெரியலையே. இங்கே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஜிம்மனை பார்க்கலாம். ஸோ ஜிம்மன் வந்து ஒரு நார்மலான காய். அப்படியே வந்து சும்மா ஷாப்பிங் மாதிரி வந்திருப்பார் போல். அப்படி போயிட்டுருக்கவே ஏதோ ஒரு பாட்டி வந்து மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. கடைன்னு அந்த மனுஷன் வந்துட்டு பாட்டி என்னாச்சு மயக்கப்பட்டீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் தெளித்து அந்த பாட்டியை வந்து அப்படியே எழுப்பி நிற்கிறாரு. அந்த பாட்டிக்கு தண்ணி தாகெடுக்குது போல். கடைன்னு போயிட்டு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கம் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டிக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த பாட்டி குடிச்சிட்டு ரொம்ப நன்றிப்பா, என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் விட்டுறியா? சரி பாட்டி நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து ஜிம்மன் வந்து அந்த பாட்டியை கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து போகிறாரு. அந்த பாட்டியை வந்து அவங்க வீட்டுக்கு போகிற வழியை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பாட்டியோட வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. எங்கள் ஜிம்மன் அப்படியே கிளம்பலான்னு போகிறாரு. ஏப்பா என்ன பாட்டி வேறு எதாவது வேணுமா? வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. இல்லை பாட்டி எனக்கு வேலை வீட்டுக்கு வந்துட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து எழுதிட்டு போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுமே உள்ள வந்துருப்பார். வீடு பார்க்க நல்லா தான் இருக்குது. பாட்டி என்ன தனியாக தான் இருக்கீங்களா? ஆமாப்பா. உங்களுக்கு மகள் பேரன் அப்படிலாம் யாரும் இல்லையா? இருக்காங்க, ஆனால் அவங்க வேறு ஊரில் இருக்காங்க. எதுக்கு உங்களை தனியாக விட்டு இருக்காங்க? அது ஒரு சின்ன சண்டை ஆகிடுச்சுப்பா, அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க. என்ன சண்டை? நார்மலாக எல்லா ஃபேமிலியும் வர சண்டை தான். அந்த மனுஷன் அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துட்ருக்காரு. எங்கே அந்த பாட்டி போயிட்டு ஸ்நாக்ஸு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை பாட்டி இதெல்லாம் வேணாம், எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன், உனக்கு இதை கூட தரலண்ணா இப்படி? என்ன பாட்டி எனக்கு ஒரு பாட்டி தான் நான் இப்படி செஞ்சுருக்க மாட்டேன். இல்லைப்பா இந்தாப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸும் தண்ணி வந்து வைக்கிறாங்க. சரி அப்படி சொல்லி ஜிம்னு சாப்பிட்டுருக்காரு. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது அப்படியே வீடு வந்து சுற்றி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து பார்க்கவே வந்து நிறைய ஃபோட்டோ இருக்குது. அதில் மொத்தம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு இருக்கும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ யார்? எல்லா வயசுலேயுமே இருக்குது. அதுவாப்பா அது என் பேத்தி. அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறாரு. உங்கள் பேத்திக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? அவளுக்கு இப்போ கல்யாண வயசு வந்துடுச்சுப்பா.
மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவளுக்கு தான் எந்த மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு? அவங்களுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? இல்லைப்பா, எந்த மாப்பிள்ளைக்கும் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானும் இந்த பக்கம் பார்க்குறேன், எதுவுமே அவளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்? அவள் கொஞ்சம் குண்டாக இருப்பா, அதனால் எந்த மாப்பிள்ளையும் வேணான்ற. பாவம் என் பேத்தி, குண்டாக இருந்தாலும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாள். அப்படியா? இப்போ இருக்கிற உங்கள் பேத்தி ஃபோட்டோ இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தானே எங்கேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அப்படியே தேடிட்டு இருக்காங்க. எங்கே பாட்டி அப்படின்னு சொல்ல ஒரு சவுண்டு. அப்படியே ஜிம்மனும் பாட்டியை திரும்புகிறாங்க. எங்கே பார்த்தா நீங்கள் தான் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே வச்சுக்கண்ண வாங்கம்மான்னு பார்த்துருக்காரு. பாட்டி என்ன பண்ணுற, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு ஏதோ ஒரு உருவனைக்கு அப்படி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன். நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டியை முறைக்கிறீங்க. ஏன் நீ முறைக்கிற? இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்காதுன்னு. யார் இந்த பையன்? அது வந்துடி யாருன்னு கேட்டேன். ஹலோ, யாருங்க நீங்கள்? என் பாட்டி வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மனுஷன் அது சும்மா இருவேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப்பா? ஆமாம், நான் மயக்க போட்டப்போ இந்த பையன் தான் எனக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். மயக்க போட்டியா? எங்கே? கடைக்கு போகும்போது. ஏன் பாட்டி, நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி வந்துடுவேன், ஏன் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? திட்டத்தை விட இந்த பையன் எனக்கு உதவி செஞ்சால் அவனை வீட்டுக்குள்ளே கூட விடக்கூடாதான். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அந்த மாதிரி நான் தான் பார்த்துட்ருக்காரு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் என்னோடய பாட்டியை வந்து வீடு இறக்கி விட்டதுக்கு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இல்லை, சாரி, எங்கள் பாட்டி வந்து யார் வேணால் ஈஸியாக ஏமாத்திடலாம். அந்த மாதிரி எங்கள் பாட்டி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி எங்கள் பாட்டி. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நல்லது. அப்படியே அந்த மனுஷன் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். கண்ணு அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஏய் என்ன பாட்டி, என்ன அந்த பையனை அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கிச்சனுக்குள்ளே போயிருப்பீங்க. எவ்வளோ அழகாக இருக்கா! இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைப்பானா? இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கிச்சனில் ஏதோ வேலை செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி பாட்டி, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. என்னப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன்? இல்லை பாட்டி, எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். அப்படியா? சரி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், கண்டிப்பாக வரணும்ப்பா. கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன், வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கு ஹார்ட்டு உங்கள்கிட்டே இல்லை, அந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸம்மா குழந்த மாதிரி இருக்காங்க. ஐயோ, நான் எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வயனு, அந்த பையன் எவ்வளோ அழகாக இருந்தால அதுக்கு என்ன பண்ணணுன்ற வேணா அந்த பையன்கிட்ட பேசி பார்க்கட்டா? சும்மா இருப்பாட்டி நீ வேறு. உனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த பையன் பெரிய விஷயம் பா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் பாட்டியை திட்டி விட்றீங்க. சரி அப்படி சொல்லிவிட்டு அவங்களுமே போயிட்டாங்க. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. உங்களுக்கு பார்த்தா ஜிம்மின் மேலே தான் வந்து ஒரு மாதிரி க்ரஷ்ஷாக இருந்துட்டுருக்கு. அந்த பையனை திரும்பி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மனசு இருந்துட்டுருக்கு. எங்கே பார்க்கணுமே, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சும்மா ஊர் சுற்றிட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்களே மட்டும் எனக்கு ஓகே சொல்லலாம், நீ எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரணும்னு. அவள் வாங்கி கொடுக்காம எஸ்கேப் ஆகிட்டுப்பா. ஓகேவா? அது வந்து ரொம்ப நாளாக வந்து கண்ணில் படலை. ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த பிள்ளை கண்ணில் சிக்கியிருக்கும், வச்சு அவளை செஞ்சிட்டிங்க. என் காசெல்லாம் இப்படியே கரியாக போதே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாள். பின்ன நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே 3 தடவை தோத்துட்டேன், இதுக்கு மேலே வேணாம் தான் சொன்னேன். நீ தானே இல்லை இன்னொரு டைம் பெட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே வந்தேன், நானா வந்தேன் அப்படின்ட்டு அப்படி என்ன பண்ணுறது, என் வாங்கி கொடுத்தே நான் மாட்டிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது உங்கள் அம்மா கிட்டேருந்து. ஹலோ சொல்லுமா, உடனே வீட்டுக்கு கிளம்பி வாடி. எதுக்குமா? கிளம்பி வான்ட்டேன். சரி வரேன். என்னது யார்? அம்மா வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, போகலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே ஸ்கூட்டியில் போயிருப்பீங்க. ஒரு வேளை வீட்டுக்கு வந்து சேர்றீங்க. வீட்டு என்ட்ரன்ஸில் பார்க்கணுமே நிறைய செருப்பு இருக்குது. என்னடி நிறைய செருப்பு இருக்குது? ஒரு வேளை ரிலேஷன்ஸ் வந்திருப்பாங்களோ? ஐயோ, உள்ளே போனால் போதும் எல்லாம் கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க இரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து உங்களோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ அம்மா, எங்கடி இருக்கேன்? வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், ஏதாவது சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அப்படியே சாகிறேன். உள்ளே வா. என்னம்மா உள்ளே வான்ட்டேன்? அம்மா உள்ளே வாடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக வரீங்க. பார்த்தா அது சொந்தக்காரங்களா வேறு யாருமா தெரியுது? யார் இவங்க? ஒரு வேளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறை பார்த்துட்டு போயிருப்பீங்க. அப்படியே பார்க்கணும் கடைக்கடைன்னு வந்து உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரும்மா அது புதுசாக இருக்குது? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே. எவ்வளோ தடமா சொல்கிறது இந்த மாதிரி பார்க்காதுன்னு?
நான் கூப்பிட்டு வரல, அவங்களே உன்னை தேடி வந்திருக்காங்க. ஆமாம். என்னம்மா சொல்கிறேன், எனக்கே அதே தான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சீக்கிரம் இந்த புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை அப்படி பார்த்துக்கிறீங்க. என்ன நடக்குது தெரியல. சரி சீக்கிரம் ரெடியாகு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ரெடி ஆகிட்டீங்க. ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து வெளியே வரீங்க. என்ன ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கா, யாராவது இது ஃபேமிலிக்கே பிடிச்சிருக்கா. நீங்கள் அப்படியே நினச்சிட்ருக்கீங்க. இங்கே வந்து மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணு ரொம்ப அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்கா, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. முதல் மாதிரியாக இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லி கேட்குறேன்ப்பா, காதில் தேன் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்றான். இந்த வாட்டி பெட்டு கட்டலாமா, எதுக்கு, இந்த வாட்டி நான் ஜெயிச்சிடுவேல்ல அப்படி சொல்லி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. பெட்டு கட்டலாண்டி, அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளையை பார்த்தியா இல்லையா, மாப்பிள்ளை அங்கே தாண்டி உட்காந்துட்ருக்காரு, எப்படி இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்காரு, உனக்கே டஃப்பு கொடுப்பார் போல், பாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, சின்னன்னு உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபேஸ் வந்து ஞாபகம் இருக்குது. இவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறாரு. அப்படி டக்குன்னு தலை குனிஞ்சிருக்கீங்க. ஏன்டி டக்குன்னு தலை குனிஞ்சிட்ட, அவர் என்னை பார்த்து கண்ணடிச்சாரு. அவளுக்கு அது கேட்கும்போது அப்படியே வெக்க வருது. என்ன வெக்கப்படுறியா, கேவலமாக இருக்குது. ஐயோ என்னடி நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேன் இருந்துட்டுருக்கீங்க. இங்கே நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசணும்டி அப்படின்றீங்களா. அவள் டக்குன்னு சத்தமாக, இது என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை கிட்ட தனியாக பேசணுமா அப்படின்ட்டா. நீங்கள் அப்படியே கால் மேய்க்கிங்க. எதுக்கடி காலம் மிளிச்ச, நீ சொன்னதானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களை முறைக்கிறா. ஐயோ என்னடி பண்ணி வச்சிருக்கே நீ அப்படி சொல்லி அவளை முறைக்கிறீங்க. பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு நீங்கள் அப்படியே பார்த்துருப்பீங்க. வாங்க போய் தனியாக பேசலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜிம்முனும் தனியாக இருந்துட்டுருக்கீங்க. அது அது சொல்லுங்கள் என்ன விஷயம். அவர் அப்படியே பார்க்கணுமே, ப்ளூ கலர் ஷர்ட் வித்து பிளாக் கலர் பேண்ட்டு, பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்ன பேசணும் சொல்லுங்கள். அது அது உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா, விருப்பம் இருக்கிறனால தானே எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து நானே பொண்ணு கேட்டிருக்கேன். அப்படின்னு சொல்ல நீங்கள் ஷாக்கு. எனக்கு பிடிக்காமையா எவ்வளோ தூரம் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்களை ரொமான்டிக்காக பார்க்குறாரு. நீங்கள் பேந்தான் வந்துருக்கீங்க. இங்கே பாருவேன், நீ இதை பற்றி யோசிக்காது, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மனசில், நீ தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும். ஏன் தெரியல, ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. ஒன்று தவிர வேறு எந்த பொண்ணுமே என்னால் பார்க்க முடியல. ஐ லவ் யூ அப்படின்ட்டு அப்படி பேன் நிற்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாருமே ப்ரப்போஸ் பண்ணதில்லை. லைட்டாக அப்படி கல்ல தண்ணி தேங்குது. என்ன போய் இங்கே பாருவேன், மற்றவங்க கண்ணுக்கு நீ குண்டா தெரியலாம், ஆனால் என் கண்ணுக்கு க்யூட்டாக அழகாக தெரிஞ்ச. எனக்கு நீ போதும், எனக்கு வேறு யாரும் தேவையில்ல. சரியா, இதை பற்றி யோசிக்காத. ஓகேவா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் உங்கள் பொறுமையாக கிட்டே வராரு. அப்படியே அந்த கண்ணில் இருக்கிற டீயர்ஸ் வந்து தொடச்சிட்டு, இதை பற்றி கவலைப்படாது, உனக்கு நான் இருக்கேன் சரியா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் நெத்தியில் வந்து ப்ரிட்டியாக ஒரு முத்த வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ரூம்லேருந்து வந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களோட ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பார்க்கணுமே உங்களுக்கு வாயெல்லாம் பல்லு ஏன்னு வரீங்க வெளியே. உங்கள் அம்மா அப்பாவுக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம். அந்த மனுஷன் பார்க்கணுமே உங்களுக்காக தான் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே பொண்ணு வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஐரு சொல்லுவோம். கரெக்டாக அந்த பக்கம் நீங்கள் வர டைரெக்ஷன் வந்து அவர் பார்க்குறாரு. பார்க்கணுமே ரெட் கலர் சாலை ரொம்ப அழகாக இருந்துகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் ஆனே பார்த்துருப்பாரு. ஒரு வெளியே வந்து ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கெட்டி மேலேன்னு சொன்னோன்னே கரெக்டாக அந்த மனுஷன் உங்களுக்கு தாலியும் கட்டியிருப்பார். ரொம்ப ஹாப்பியாக வந்து அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய வந்து பேசுகிறேன், என்ன தான் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் இங்கே சில பேர் வந்து அதை கெடுத்து உடனே இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பாரு இவளுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்புறம் ரிலேஷன்ஸ்லாம் பேசுகிறாங்க.
அதெல்லாம் அந்த மனுஷன் காதில் விழுது. உங்கள் காதலே விழுந்திருக்கும். லைட்டாக அவங்க ஃபேஸ் வந்து சேடாக இருக்கும். அந்த மனுஷன் இதை பற்றி யோசிக்காமல் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கன்னத்தில் முத்த கொடுத்துருப்பாரு. இங்கே எல்லோரும் அப்படியே ஷாக்காகி பார்த்துருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் தான் நினச்சிருப்பாங்க. இதை பார்க்கணுமே உங்கள் ரிலேஷன்ஸில், அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேருக்கு அப்படியே வயிறு எரியுது. உங்களுக்கு அதை பார்த்து நீ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, அவர் கணத்தை பிடிச்சி அப்படி சொல்லி கிஸ் பண்ணியிருப்பீங்க. பார்க்கணுமே லவ்லி கப்புள்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியவே இல்லை. அப்படியே எல்லாம் வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு சூப்பரே அப்படி சொல்லிவிட்டு அவள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேரேஜெலாம் முடிஞ்சிட்டு இப்போ எங்கே இருக்கீங்கன்னா ஜிம்மனோட வீட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியும் அம்மா அப்பாவும் 3 பேருமே இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷாக்கு. ஏன்னா கல்யாணத்துலேயோ இல்லை என்கேஜ்மெண்ட்லேயோ வந்து உங்கள் பாட்டியை பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே பேனை பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க? அப்பா அம்மா 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? ஆமாம், அந்த பழைய பிரச்சனையை வச்சு இன்னுமா ஓடிட்டுருக்குது. உனக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னுமா நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கணும். நீங்கள் அப்படியே வாயெல்லாம் பல்லு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஜிம்மன் தான். நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் உங்களை பார்க்குறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்குலாம் எதுக்கு தேங்க்ஸு? என் பொண்ணாடி சந்தோஷமாக இருக்கா, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் சொல்லவே உங்களுக்கு லைட்டாக கல்லில் டிஎஸ் வந்திருக்கும். எதுக்கு இப்போ அல்ற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கல்லில் இருக்கிற டிஎஸ் வந்து அப்படியே வைப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா அப்புறம் பாட்டிக்கூடலாம் பேசியிருப்பீங்க. ஸோ டைமாக இருக்கும். இப்போ பார்த்தா ஜிம்மனோட ரூமுக்கு வந்து போக வேண்டிய டைமு. உங்களுக்கு அப்படியே வைக்கமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஒரு வழியாக வந்து அவர் ரூம்குள்ளே வந்து போயிருப்பீங்க. அந்த மனுஷன் உங்களுக்காக தான் லிட்ரலி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராகிறீங்களா, கதவை சாத்தவே இல்லை, அப்படியே போகிறீங்க. ஏய் என்னது கதவை சாத்த மாட்டியா? என்னடி எல்லாம் பார்ப்பாங்க. ஐயோ சாரி அப்படி சொல்லி கடக்கடன்னு போய் கதவை வந்து லாக் பண்ணிட்டு வருங்க. சரி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்கிற பாலை வாங்கிட்டு அப்படியே மடக்குன்னு குடிக்கிறாரு. உனக்கு வேணுமா? வேணாம். இல்லை குடி. வேணாம் அப்படின்றீங்க. சரி அப்படி சொல்லிவிட்டு அந்த மனுஷனே ஃபுல்லாக மடக்குன்னு குடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களுக்கு தூக்கிட்டாரு. அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. எங்கே உங்களுக்கு வெயிட்டாக இருக்குமா தெரியல. நீ தான் அப்படி நினைக்கிறேன். நீ வெயிட்டே இல்லை. ஏன்னா நானும் வெயிட்டே இல்லையா? சும்மா நீ தான் சீன் போடுற. வெயிட்டாக இருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவங்கள பெட்டில் தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே பாஞ்சிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? என்னது, இந்த மாதிரி நல்லா முழுக்க இருந்தால் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த எலும்பு கூட வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்க்குறாரா. உங்களுக்கு அப்படியே பார்க்குறீங்க. ஐஸ் அப்படியே வைடராக ஆகுது. அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை வந்து க்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே உங்களுக்கு வந்து ஹிக்கேஸ் வச்சுட்டுருக்காரு. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஹார்டாக போயிட்டுருக்கும். அப்படியே காலையில் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்க. ஜிவனை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போன நீங்கள் துணி எடுத்துகிட்டு போகல, துணி மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? என்னது ஜிமன் சொல்ல பொண்டாட்டி, என்னது துணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டு எடுத்து கொடுக்குறீங்களா? இதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் கதை திறன்றாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டாக அப்படி கதை திறக்கிறீங்க. அந்த மனுஷன் டடக்குன்னு உள்ள வந்துட்டார். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? திரும்பி ஒரு குளியல் போடலாமா? ஐயோ முடியாது, நான் இருக்கலையும் குளிச்சுட்டேன் வேறு. திரும்பி வா பொண்டாட்டி ஒரு குளியில் போடல அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு அந்த மனுஷன் எழுதிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டாரு. அந்த தண்ணி அப்படியே உங்களை ஊற்றிட்டுருக்கு. அந்த மனுஷன் உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு அப்படியே அந்த பாத்ரூமில் வந்து ரொமான்ஸ் நடந்திருக்கும். பார்க்கணுமே, கீழே வரத்துக்கே உங்களுக்கு டைம் 8 மணி ஆகிடுச்சு. ஐயோ அப்படி சொல்லி கட்டன்னு கிச்சன் போயிருப்பீங்க. சாரி அத்தை, அது பரவாயில்ல இருக்கட்டும்மா, இல்லை நடக்க சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு வெக்கமாக வந்துட்டுருக்கு. என்னம்மா என்ன சந்தோஷமாக தானே இருக்கேன்? சந்தோஷமாக தான் இருக்கேன் அத்தை. சரி. அதுக்கப்புறம் உங்கள் அத்தைக்கு வந்து அந்த சமையலில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் கீழே வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறீங்க. அந்த மனுஷன் வெயிட் பண்ணாட்டி அப்படின்ட்டு ஒரு கண்ணை அடிச்சிருப்பார். நீங்கள் அப்படியே சிரிச்சிருப்பீங்க. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹஸ்கில் அப்படி பேசிகிட்டு இருக்கோ. நீங்கள் வந்து உங்கள் அத்தை டக்குன்னு வந்துட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் பொசிஷனில் போயிட்டீங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவோம் தெரியாமல் குறுக்க வந்துட்டோம். அப்படிலாம் இல்லாமல் ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லாவே தெரியுது, நடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து பொறுமையாக வந்து வேலைக்கு கிளம்ப போகிறாரு. ஏம்மா போய் உன் புருஷனை வெளியே அனுப்பிட்டு வா. இல்லாத போ. சரி அப்படி சொல்ல நீங்கள் வெளியே போகிறீங்க. அந்த மனுஷன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பார் போல். எவ்வளோ நேரம் வரத்துக்கு? அது பை அப்படி சொல்லி அந்த மனுஷன் போயிருப்பார். நீங்கள் அப்படியே சிரிச்சிருப்பீங்க.
நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு டேபிளில் போகிறீங்க. இதை வந்து உங்கள் அத்தை வந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் ஜெம்மினை நினச்சி சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே நாட்கள் போகுது. ஜெம்மினை உங்களை தாங்குறாரு. உங்களுக்கு வந்து நிறைய ஸ்வீட்ஸ் அது எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. ஏங்க என்னதுமா இவ்வளோலாம் வாங்கி வந்து கொடுத்து நான் சாப்பிட்டா இன்னும் தானே குண்டாகும். இன்னும் கூட குண்டாகு பரவாயில்ல. ஆனால் நீ ஒல்லியாக கூடாது. ஏன் என் பொண்டாட்டி குண்டாதான் தான் அழகாக இருப்பான். நீ அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அப்படி இல்லை என்ன உனக்காக தானே வேண்டியதுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் அது இதுன்னு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் டெய்லியும் வந்து வாங்கிட்டு வருவார் அந்த மனுஷன். ஸோ இப்படியே போயிட்டுருக்கவே நீங்கள் வந்து ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஃபோன் அடிக்கிறீங்க. ஃபோன் எடுக்கலை. நீங்கள் அப்படியே சேட் ஆகிட்டீங்க. ஏன்னா ஒரு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 டைம் வந்து ஃபோன் அடிச்சிருப்பீங்க. அந்த மனுஷன் எடுக்கவே கிடையாது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரட்டும் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஆகணுமே டைம் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருப்பார். எப்போவுமே வர்றது வந்து 5 மணிக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆகிடுச்சு. ரொம்ப கோவத்தில் இருந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் வந்தோடனே அவங்க அம்மா கூட பார்க்காம கட்டன்னு மேலே ஏறி போயிருப்பார். பொண்டாடி வந்ததுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் பையன் அப்படின்றவ லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பொண்டாட்டி மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. எப்படி கடை ரூம் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்றாரா. ஒன்றும் பேச தேவையில்ல. சாரிம்மா வேலையில் இருந்துட்டு இருந்தேன். ஃபோனை கூட எடுக்க மாட்டிங்களா? இல்லைம்மா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு அது விஷயமா கொஞ்சம் டிஸ்கஷனு. சாரி போங்க என் கூட பேசாதீங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லலான்னு வந்தேன் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லி இப்போ கேட்குறேன். ஒன்றும் வேணாம் சொல்லு. எங்கள் பாரு உனக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன். உங்களுக்கு அப்படியே சிரிப்பாக இருந்திருக்கும். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் வாயில் விட்டுறாரு. நீங்கள் அப்படியே கையில் எடுத்துகிட்டு இந்தாங்க. எதுக்கு? அவளுக்கு ஒரு ஸ்வீட்டான நியூஸ். என்னது அங்கே பாருங்கள் ஏங்க அப்படின்னு சொல்லி திரும்பி அப்படியே அதை சாப்பிட்டுட்டே பார்க்குறாரு. பார்த்தா சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் வந்து மாட்டி வச்சுருக்கீங்க. எதுக்கு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரா. டக்குன்னு திரும்பிட்டு அது வச்சு டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு சாரி இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணியா? சாரி நான் கொஞ்சம் வேலை இருந்துட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவ்வளோ சாரி கேட்குறேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வருஷம் நீங்கள் சமாதானப்படுத்துறீங்க. கட்டன்னு உங்கள் எழுதிட்டு கீழே போயிட்டு அம்மா என்னடா உன் மருமங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காம்மா என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு போயிட்டு அவங்க ஏதோ ஸ்வீட்டை வந்து வாங்கி வச்சுருப்பாங்களா அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஊட்டுறாங்க. போதும் எல்லாம் ஸ்வீட் ஊட்டி இன்னும் குண்டாக்காதீங்க. பரவாயில்ல சாப்பிடுமான் குழந்தைய வேறு பார்க்க போகிறேன் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களை நல்லாவே பார்த்துக்குறாங்க. இப்படி நாட்கள் போகுது. அந்த மனுஷன் உங்களை தாங்குறாரு. அந்த குழந்தைய வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது எல்லா ஃபுட்டுமே எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. அளவாக கொடுங்க. எதுக்குங்க டெய்லி எனக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? பின்ன என் பொண்டாட்டி மாதிரி என் குழந்தைய அழகாக புச்சுன்னு வெளியே வர வேணாம். அதுக்கு தான் அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன் பொண்டாட்டிக்கு பண்ணால் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தாங்குறாரு. ஒரு வேலையே வந்து அவளுக்கு வந்து டெலிவரி மந்த்துமே வந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த மனுஷன் கல்லுதான் டியர்ஸாக விழுந்திருக்கும். இதுக்கு மேலே அவருக்கு மனசில் என்ன தோணியிருக்குன்னா இந்த ஒரு குழந்தையோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்க அம்மாவெல்லாம் பிடிச்சிட்டு அம்மா என்னம்மா பயமாக இருக்குமா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்தியிருப்பாங்க. ஒரு வேலையை வந்து குழந்தை அழுகிற சத்தம் வந்து கேட்குது. இங்கே எல்லாம் அவளோட நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து குழந்தைய டக்குன்னு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு எங்கேயும் போடாடி அப்படின்னு சொல்லி கடன்னு ரூம்குள்ளே வந்திருப்பாரு. பார்த்தா நீங்கள் மயங்கி இருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே கல்லில் அப்படி தண்ணி தேங்கியிருக்கும். இங்கே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்களா அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு குழந்தையே போதும்மா நீ கஷ்டப்பட்டதை என்னால் பார்க்க முடியல. என்னங்க சொல்கிறீங்க? அம்மா என்ன குழந்தை கேர்ள் அவளுக்கு பாய் வேணாம்மா? இல்லை வேணாம் நம்மளுக்கு இந்த ஒரு பொண்ணே போதும். இல்லை நம்மளுக்கு ஒரு பொண்ணே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கார். சரி நீங்களுமே ஓகேட்டீங்க. ஸோ இப்படி நாட்கள் போகுது. இப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களோட அம்மா வீட்டில் தானே இருக்கணும். அந்த மனுஷன் எங்கள்கிட்ட இருக்கவே முடியாது. நானும் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இல்லை நீங்கள் இங்கே இருங்க வேலை இருக்குது ஒன்றும் வர தேவையில்லைன்ட்டு. இல்லை நானும் என் பொண்ணாட்டி குழந்தை கொடுத்த இருப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை முடிச்சுட்டு உங்கள் கூடயே வந்திருப்பார். ஸோ இப்படியே நாட்கள் போகுது. உங்களையும் உங்கள் குழந்தையும் நல்லாவே பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உடம்பு சரியில்லாத போயிருக்கும். அதில் வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக வந்து உடம்பு குறைஞ்சிட்டிங்க. எங்கே இருக்கீங்கன்னா இப்போ உங்கள் அத்தை வீட்டில் தான். அந்த மனுஷன் உங்களை அப்படியே பார்க்குறாரு. அண்ணா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறீங்க.
இப்போ எனக்கு என் பழைய பொண்டாட்டி தான் வேணும். அந்த பொண்டாட்டி ஒல்லியாக இருக்கா. என்ன நான் லைட்டாக உடம்பு குறைச்சதுக்கே ஒல்லின்ட்டிங்க. அப்படி இல்லை. எனக்கு அந்த பழைய பொண்டாட்டி தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இனிமேல் டெய்லியும் ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வர, சாப்பிட்டு உடம்பு திட்டு என்னங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த மனுஷன் அப்படி பார்க்குறாரு. எனக்கு அந்த பழைய சப்பி பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்றாரா. சரி, உங்களுக்காக நான் உடம்பை தித்துறேன் அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எல்லாருமே அந்த உடம்ப குறைன்னு வாங்க, ஒல்லி ஆகிட்டேன்னு. நீ என்னடா உடம்பு ஏற்றுன்ற? என் பொண்டாட்டி எப்போவுமே எனக்கு சப்பியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஒல்லியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஜெமன், லவ் யூடா, லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக் பண்ணியிருப்பாரு. பையனு ஆரம்பிக்கலாமா? என்ன ஆரம்பிக்கலாமா? குழந்த பிறந்ததுக்கப்புறம் அது இல்லையேடி அப்படின்றாரா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ தானே நானே ரிலீஃபாக இருக்கேன். பிள்ளை என்ன ராத்திரி பகலமாக தூங்க விட்டால் எப்போ பார்த்தாலும் அழுந்துகிட்டே இருந்தான். இப்படி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறீங்க. என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கடைக்கடன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். எங்கடா பிள்ளை? அம்மா கிட்டே கொடுத்துட்டேன், அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ சொன்னேன், இன்னொரு பிள்ளைக்கு வேணாம், ஒத்த பிள்ளையோட போகணும். நான் பிள்ளை வேணும்னா அப்படின்னு கேட்குறாரா. நீங்கள் எப்படி போய் சிரிக்கிறீங்க? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லைஃப் லீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோடு இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். நியூஸையும் அடுத்து ஒன் ஷார்ட்டில் பார்க்கலாம். பை பாய். எல்லோரும் மஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. na 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 na